பாராளுமன்ற உறுப்பினர். அவர் வந்து அவர் ஒரு வழக்கறிஞர். மேலும் பெருமையா சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் நலனுக்கு பாடுபடாம குண்டர்களை ஏவி விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது. ஆகையால் அருமைக்குரிய சகோதரர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழக்கறிஞரை தாக்கிய குண்டர்கள் மீது ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவரே சொல்லணும். அவர் வந்து வருதுகிறேன்னு ஒரு மன்னிப்பு கேட்கணும். வழக்கறிஞர் அதுவும் பார் கவுன்சில் வாசல நடந்த சம்பவத்துக்கு பார் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. 2வது பப்ளிக்ல நடந்திருக்கு. இந்த போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. போலீஸ் ஏவல் துறையா அது காவல்துறையான்னு தெரியல. ஆகையால் அந்த காவல்துறை ஏவல் துறை ஆகாமல் உடனடியாக இன்று இப்பொழுது அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யணும். அதே நேரத்தில் அருமை நண்பர் பாராளுமன்ற உறுப்பினர் என் அருமைக்குரிய சகோதரர் திரு திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். வழக்கறிஞரை தாக்கி அவருடைய ஆட்கள் எவனா ப்ளூ கலர் ஷர்ட் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அடிக்கிறான். அவன் வெளியாளன்னு தெரியல. எப்படி வந்து அடிக்க அதை வேடிக்கை எப்படி பார்க்கலாம்? ஆகையால் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் மூத்த சகோதரர் அவர் அந்த மூத்த சகோதரர் தம்பியை தாக்கியிருக்காங்க. நான் மன்னிச்சுக்கிறேன், வருந்துகிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்காது என்று உறுதியளிக்க வேண்டும். இதே பார் கவுன்சில் வாசல் தான் நடக்குது. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகையால் தாக்கியவர் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் என்று தெரிய வந்தால் தாக்கியவர்கள் அவர்களை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். ஏன் எதற்கு என்று கேட்காமல் உடனே சஸ்பெண்ட் பண்றான். வீட்டுக்கு பிரச்சனை ஹவுஸ் ஓனர் டெனன்ட் பிரச்சனை சஸ்பெண்ட் பண்றான். வக்கீல தாக்கியிருக்கான். எவன் வக்கீலான்னு தெரியல. வக்கீல் கூட இந்த குண்டனா தெரியல. போலீஸ்காரன் ஐடென்டிஃபை பண்ணி அத வக்கீல் தான் அந்த வக்கீல சஸ்பெண்ட் பண்ணணும். இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கு. மேலும் அவர்கள் மீது கைது நடவடிக்கை இமிடியா எடுக்கணும். 4வதாக அருமை அண்ணன் திருமாவளவன் வருதுகிறேன் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த சமுதாயத்தில். இதுதான் எனக்கு கோரிக்கை. என் பேர் ஆர் முரளி, முன்னாள் துணைத் தலைவர் MHA. அதாவது இது வந்து சார் இது ட்ரையல்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும். வாகனத்தை இடிச்சாருன்னா சார் இதெல்லாம் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கே போல அந்த சார் இடிச்சுட்டா உன்னை அடிச்சிருங்களா சார்? அடிச்சிருங்களா? இறங்கி அடிச்சிருங்களா? எத்தனையோ பிடிசிக்காரன் இடிச்சுட்டு போறான். அவனை இறங்கி அடிப்பீங்க நீங்க? எத்தனை பொதுமக்கள் அவன் சாதாரண இவன் ஒரு நிமிஷம் இருங்க. பொதுமக்களுக்கு ஒருத்தன் அதுக்கு மேல வழக்கறிஞர் சார் ஏதோ நடந்துச்சு தம்பி விடுப்பா நீ விடுப்பா அப்படின்னு ஒரு சமாதானம் செய்ய வந்தால் தலைவனுக்கு அருகதை. அதை வேடிக்கை பார்த்து கொண்டு முறைச்சார் தட்டினார் அப்படின்னா என்னங்க இந்த ஊர்ல எந்த ஊர்ல என்ன மன்னர் ஆட்சியா? இது என்ன மன்னர் ஆட்சியா மக்கள் ஆட்சியா? ரவுடி ராஜ்யமா? ரவுடிகள் ராஜ்யமா? இது வன்மையாக கண்டிக்கிறோம் எனது சகோதரர்கள் அனைவரும் சார்பாக. வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய குண்டர்களை கைது செய்ய வேண்டும். அதற்கு முதற்கட்டமாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியும் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் அதில் இருந்தால் அவர்கள் மீது பார் கவுன்சில் உரிய நடவடிக்கையை மிக விரைவாக எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இன்று வழக்கறிஞர்கள் சார்பாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அனைவரும் சென்று தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய செயலாளர் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கின்றோம். அந்த மனுவின் பேரில் உரிய விசாரணை நடத்தி இன்னும் 2 நாளில் தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். நாங்கள் பலமுறை இங்கே நிறைய பிரச்சனை வழக்கறிஞர்கள் சந்திச்சிருக்கோம், மனு கொடுத்திருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததா நாங்கள் இது வரைக்கும் பார்க்கல. இன்னும் சொல்ல போனா காவல்துறை இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் உள்ள வந்து அவ்வளவு தூரம் அடிச்சு தாக்குதல் நடத்துறாங்க. அதாவது சொல்றேன் அந்த வழக்கில் கூட அடிச்சவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்த கவர்மெண்டா இருந்தது. ஆனா நாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மிகவும் மதிக்கின்றோம். நிச்சயம் அவர் நல்ல நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகின்றோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி தரும் வகையில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அல்லது வேற ஏதாவது கரம் கொண்டு கூட அடக்குவார் நாங்க நம்புறோம். வழக்கறிஞர்களுக்கு ஒவ்வொரு முறையும் இதை தான் செய்ய முடியும். அப்படி ஏதாவது சொன்னது போல நடக்கல அப்படின்னா நிச்சயம் தமிழக அளவில் போராட்டம் அங்கங்க வெடிக்கும். வழக்கறிஞர்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு சூழல் வரும். ஏன் சொல்றோம்னா இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லைங்க. வழக்கறிஞர்கள் வந்து துணிச்சலா சமூக பிரச்சனையை கையை எடுத்து போராடக்கூடியவங்க. ஆனா எங்களுக்கு வந்து இன்னைக்கு வீதிக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக தான் போராடுறோம். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு போராடுறது கிடையாது. எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நாங்க இன்னைக்கு போராடுறது கிடையாது. பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக தான் நாங்க வீதிக்கு வந்து போராடுவோம். ஆனா வீதிக்கு வந்து போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வார்கள். அதன் மீது நடவடிக்கை உடனடியாக பார் கவுன்சிலுக்கு அனுப்பப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கை குழு நடவடிக்கை எடுக்கும்.
இது அப்பாவிகளுக்காக, குரலற்றவர்களுக்காக, ஏதிலிகளுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக உழைக்கின்ற, போராடுகின்ற வழக்கறிஞர்கள் எங்கள் மீது காட்டுகின்ற வேகம். ஆனா வழக்கறிஞர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு புகார் கொடுத்தால் அந்த புகாரை கூட வாங்க மறுக்கின்றார்கள். அதன் மீது ஒரு முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்ய மறுக்கின்றார்கள். சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு மேல் ஆகின்றது. இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் பார்க்க என்பது தெரியவில்லை. 25 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரும் எங்கள் நண்பர்கள் தான். அவர்களை நாங்கள் மிகவும் மதிக்கின்றோம். உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பினோம். ஒரு வாரமாக எதுவும் நடக்கவில்லை என்பதால் இங்கு இந்த மனுவை கொடுத்திருக்கின்றோம். VS கோபு, வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையுடைய மாநில தலைவர்.